நாட்களாக கலை நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் நல்லதொரு முறையிலே ஆதரவு தந்து எந்த நிகழ்ச்சி வைத்தாலும் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தைரியமாக செய்யுங்கள் என்று கூறுவது போல நமது ஊர் மக்கள் நல்லதொரு முறையிலே ஆதரவு அளித்து வருகிறார்கள். ஊர் பொதுமக்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, எத்தனை ஆட்டங்கள் வந்தாலும் நாங்கள் பயின்று இந்த கிராமத்திலே கால் பதிக்க வேண்டும் என்று கோபால் அவர்களும் பூபதி அவர்களும் நந்தகோபால் அவர்களும் சபாபதி அவர்களும் கோபால் அவர்களும் எத்தனை ஆட்டங்கள் வந்தாலும் நாங்கள் இந்த மண்ணிலே கால் பதிக்க வேண்டும். முதலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அது வேணா ஆர்கெஸ்ட்ரா போடுவோம். இப்ப அப்படி இல்லை, நம்ம ஊர்லயே நம்ம பசங்க பழகிருக்காங்க. பெண்கள் இந்த ஒயிலாட்டம் பவளத்தொம்மி இது மாதிரி எல்லாம் பழகி செலவில்லாம நம்மளுக்கு இந்த ஆட்டத்தை கத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சங்கம ஒயிலாட்ட குழுவிற்கும் பவள தொம்மி குழுவினருக்கும் கம்மத்த ஆட்ட குழுவினருக்கும் விழா கமிட்டியின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த கம்மத்தி ஆட்ட குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பெரியோர்கள் தாய்மார்களுக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குப்பனூர்ல இப்படியெல்லாம் ஒரு ஆட்டம் ஆடுமணி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எங்கெங்கோ விளையாடினாங்க. அப்புறம் ஒயிலாட்டத்துக்கு ஒரு நாள் பார்க்கலான்ட்டு போனேன். பார்க்கலாம் போகும்போது அப்புறம் கோபாலன்ட்டு இப்போ நாங்கெல்லாம் சேர்ந்து ஆடினோம். அது ஒயிலாட்டம் வந்து இப்போ எனக்கு அது நல்லா பழக்கமாகி போச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி கும்மியாட்டம் வந்தது. கும்மியாட்டத்திலேயே எங்கள் ஊர்ல நிறைய பேர் கும்மியாட்டம் இருக்கு. இப்போ கம்பத்தாட்டம் ஆடுறாங்க. அது கோபாலு உயிரியே வச்சுட்டு இருக்காரு. இந்த குப்பனூரை காப்பாற்றோன்னு எல்லாம் விளையாட்டு விளையாடணும்னு பாக்குறாரு. இப்ப மறுபடியும் ஏதோ காவடி ஆட்டம் வருதாமா. காவடி ஆட்டம் வந்தாலும் முதலால நான் ஆட போறேன். இந்த வாய்ப்பு கிடைக்கிற நன்றி கூடி வருகிறேன். நன்றி, வணக்கம். பச்சை கிளியினங்கள் கிக்கி கிக்கி என கீதங்கள் இசைக்கும் இந்த இனிமை மிகு மாலை பொழுதில் வண்டினங்கள் ரீங் 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 என ரீங்காரம் இசைக்க, குயிலினங்கள் குக்கு குக்கு என சங்கீதம் இசைக்க, பச்சை மயிலினங்கள் குவா குவா என குமரனை அழைக்க, நம் அகத்தினை கோயிலாக்கி குடிகொண்ட குப்பனூர் குமர வடிவேலவனும் மயில் மீதினில் வந்தவன்தான். வந்தவன்தான் பச்சை பட்டாடை விரித்து மயிலினங்கள் குதித்தாட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்கு தமிழ் மணக்கும் நம் குப்பனூர் கிராமத்தில் நல்லாசியுடன் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் செல்வ விநாயக பெருமானுக்கும் லட்சுமி நாராயண பெருமானுக்கும் பெருங்கருணை மாரியம்மனுக்கும் இன்று கும்பாபிஷேகம் இறை அருளால் நடத்தப்பட்ட இந்த நன்னாளில் நமது தமிழ் மண்ணின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றாக திகழும் கம்பம் சுற்றி ஆடுதல் நடன கலையான கம்பத்தாட்டத்தினை கற்றறிந்து காற்றோடு விட்டுவிடாமல் கலையினை காற்றாக சுவாசிக்கும் பவளக்கொடி கும்மி நடன கலைஞரும் பயிற்சி ஆசிரியருமான கம்பத்தாட்டத்தின் இயக்குனரும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் சடைமொழியில் சந்திர பிறையாக காட்சியளிக்கும் சந்திரனின் பெயரினை தன் பெயராக கொண்டவரும் அன்னூரை வசிப்பிடமாக கொண்டவருமான எங்களின் தங்க நிலா திருப்பொன் பாலச்சந்திரன் அவர்களால் தொடரப்பட்ட கனவு இளைஞர்கள் கம்பத்தாட்ட நடன குழுவின் நடன கலைஞர்களான எங்களின் நடனத்தினை காண வருகை தந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அருமை பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மலரை பட்டாளங்களுக்கும் மண்மேடையானாலும் பொன்மேடையாக காட்சியளிக்கும்
பூமாதேவி தாய்க்கும் ஆகாய கோரையான விண்ணுக்கும் வணக்கம் தெரிவித்து உள்ளன்போடும் மெய்யன்போடும் வணங்கி வரவேற்பளித்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களின் வருகைக்கு நன்றி நன்றி நன்றி. கிராமிய கலைக்கு வணக்கம். தாய் மண்ணே வணக்கம். தமிழ் மண்ணே வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு கம்பத்தாட்ட நடன கலை குழுவினருக்கு வணக்கம். தானா
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாள் கடந்துட்டே போயிட்டு இருந்தேன். 2 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுல இருந்து வெளியே வர வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறாங்க. எனக்கா ரொம்ப சாக். குப்பனூர் பொறுத்தளவுக்கு நான் இந்த ஊர் ஒரு அவங்களோட பையன் மாதிரி இப்ப ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருடம் நான் பவளக்கொடி கும்மி சொல்லிக் கொடுத்ததுல இருந்து ஒரு உறவு மாற எங்களை விடுறதில்லை. வீட்டு நிகழ்ச்சியும் சரி, கோவில் நிகழ்ச்சியும் சரி, எங்களை அழைக்காம இவங்க எதுவுமே பண்றதில்லை. துணைக்கு ஆள் இல்லாம யோசிச்சிருந்தோம். அப்ப நண்பர்கள் 2 பேர் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். முத்துக்குமார், தேவராஜ். நாங்கள் வந்து பூஜை போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியல. வெற்றி என்ன கூப்பிட்ட, ஆனா இந்த மாற கம்பத்தாட்டம் சொல்லி தராங்க சொல்லியிருந்தாங்க. என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து நீ பூஜை போடு, உனக்கு என்ன வேணுமோ நான் பின்னாடி பண்றேன் அப்படின்னு எனக்கு நல்லா பின்னாடி ஒரு பெரிய பலம் கொடுத்தார். வகுப்பு எடுக்கிறதுக்கு அந்த மியூசிக் அவர் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். லோகோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணி தரேன், நீ தைரியமா பண்ணு அப்படின்னு எனக்கு நல்லா ஊக்கம் கொடுத்தார். நாங்கள் வந்து பூஜை போட்டோம். வெற்றிகரமா நாங்க பூஜை போட்டு வகுப்பு ஆரம்பித்தோம். 3 மாத காலம் பயணித்தோம். நல்ல முறையில பயிற்சி எடுத்தாங்க. அரங்கேற்றம் எதிர்பார்த்ததுக்கு மேல எங்களுக்கு சிறப்பா அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கூடவே சிவகுமார் மாமா போலான்னு சொல்லு, கார் எடுக்கிற, நீ மட்டும் சொல்லு வந்துடலாம் அப்படின்னு அவர் எனக்கு கூப்பிட்டு வந்தார். பூஜை போறதுக்கு அவரு தான் என்னை அழைச்சிட்டு வந்தார் கார் எடுத்துட்டு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னால் உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், உதவி பண்ண அனைவருக்கும் என் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.